அன்னைக்கு பேரவைத் தலைவர்களே, ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். அதுதான் இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு சொல்றேன். பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க. மாண்பு பேரவைத் தலைவர் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. அதுதான் மாண்பு எதிர்க்கட்சி எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நானும் பதில் சொல்லிட்டேன். இருங்க மாண்புக்கு பேரவைத் தலைவர்களே, நான் இந்த ஹார்ட் டிஸ்க் சம்பந்தமா கேட்டேன். பொதுவெளியில மாண்புக்கு மின்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சீரமைப்புகள், முறைகேடுகள், இப்படி வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பெரிய தடிமனான வார்த்தைகளாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். அதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் போட்டதற்குரிய எங்களுடைய சின்னவரப்ப சொன்னாங்க காலையில். எது இருந்தாலும் நம்ம பதவி ஏற்றுக்கிட்ட கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு தவறுகள் இருந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்ட வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொண்டதனுடைய அர்த்தம் நிறைவேறும். அப்படி இல்லாமல் துறையில் சில தவறுகள் இருந்தால் அல்லது முன்னால் உங்களுக்கு கண்களுக்கு அது தவறாக தெரிந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்டி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போ துணை மின் நிலையங்களுடைய நிலைகளை பற்றி சொன்னார்கள். 423 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு 122 துணை மின் நிலையங்கள் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நீங்கள் கொடுத்த வெள்ளை அறிக்கையிலேயே ஏறத்தாழ 122 துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய வெள்ளை அறிக்கையில் நீங்களே தெரிவித்திருக்கின்றீர்கள். அதற்கு 5,066 கோடி ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று சொன்னீர்கள். ஆகையால் கடந்த 5 ஆண்டுகளில் மின் உற்பத்தி அதிகரிப்பதற்கு அதற்கான புதிய திட்டங்களையும் புதிய மின் உற்பத்திக்கு ஏற்ப மின் விநியோகத்திற்கான வழித்தடங்களையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குவதில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சியில் மிக சிறப்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு முறையும் ஆட்கள் பற்றாக்குறையை பற்றி இங்கே மின்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இதே ஆட்களை வைத்துத்தான் எந்தவித மின்தடையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகத்தை வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள் என அனைத்து பகுதிகளிலும் தடையில்லாமல் மின்சாரத்தை வழங்கியதற்காக நாடாளுமன்றத்தில் மின்துறை அமைச்சர், ஒன்றியத்தினுடைய மின்துறை அமைச்சருடைய பாராட்டை பெற்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக துணை மின் நிலையங்களுடைய அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது கூடுதலாக மின் வழித்தடங்கள் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஹெச்எட் லைனை பொறுத்த வரைக்கும் 4003 கிலோமீட்டர். இது நீங்கள் வெள்ளை அறிக்கையிலேயே கொடுத்துருக்கிறீங்க எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்குங்கிறத. ஹெச்எட் லைனை பொறுத்த வரைக்கும் 25,963 கிலோமீட்டர். எல்டி லைனை பொறுத்த வரைக்கும் 23,173 கிலோமீட்டர் கடந்த 5 ஆண்டுகளில் மின் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 99,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில் 5 ஆண்டுகளில் 99,000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு இந்த அவைக்கு நான் சுட்டிக்காட்டுகின்றேன். ஆகையால் மின் கட்டமைப்பு என்பது ஒரு பக்கம் முழுமையாக வலுப்படுத்தப்பட்டு மின்சார விநியோகத்திற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதோடு இன்னும் மிக முக்கியமாக இந்த கொள்கை விளக்க குறிப்பு நேற்று நைட்டு 10 மணிக்கு வந்துச்சு. 10 மணிக்கு கொடுத்தாங்க. 6 துறைகள் இருக்கு, 6ஐயும் படிக்கணும். நான் நைட்டு தூங்கும்போது மணி 3:30, காலையில் எந்திரிக்கும் போது திரும்ப 5:30. மாண்புமிகு உறுப்பினர், ஏற்கனவே நேற்று கூட நான் இதை பற்றி இங்கே வந்து அறிவுறுத்தினேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் நான் ஏற்கனவே அறிவிப்பு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மானிய கோரிக்கைகள் மீது பேசுகின்றவர்களும் அல்லது உறுப்பினர்களும் படித்தால் தான் நாம் என்னென்ன சீரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த குறையை நிறைவாக்குவதும் சரிவை சரி கட்டுவதற்கும் படித்தால்தான் தெரியும். அப்போ படிப்பதற்குரிய வாய்ப்பை தர வேண்டும் என்றால் ஒரு நாள் முன்னதாகவே, அல்லது நான் 5 நாள் என்று முதலில் அறிவித்திருந்தேன், அப்புறம் அது 3 நாட்கள் என்று சொன்னால் அது ஒரு நாள் முன்னதாக அடித்தால்தான் படித்துவிட்டு வருவதற்கு ஏதுவாக. அந்த வகையில் அனைத்து துறை சொல்ல
மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் முன்னாடி கொடுப்பேன் என்று சொல்கிறார். இப்போதும் ஒரு நாள் முன்னதாக மாண்புமிகு உறுப்பினர் சரி மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவே அதை தர வேண்டும் என்று நான் மீண்டும் அவர்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பேசலாம். நீங்கள் மாண்புமிகு பேரவையாளர்களே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தம் 6 துறைகளுடைய பக்கம் 834 பக்கம். இந்த 834 பக்கத்தையும் படித்து முந்தைய 5 ஆண்டுகளுடைய சாதனையுடைய திட்டங்களையும் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து அதற்கான தரவுகளை நாம் தயார் செய்ய வேண்டும். நானும் மின்வாரியத்தினுடைய கொள்கை விளக்க குறிப்பை ஏறத்தாழ 238 பக்கமே தான் இருக்குது. முழுசாக படித்து பார்த்தேன். ஒரு 4-5 பக்கத்தில் தான் டேட்டாஸ்லாம் இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே பொதுவாக இருக்குது. 2025-26 கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள்லாம் நீக்கிட்டு சரத்துக்கள் மட்டும் வரிகள் மட்டும் அதில் இடம்பெற்று இருக்கின்றன. வேற ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஒரு 4 பக்கம் மட்டும் அந்த கொள்கை விளக்க குறிப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய குறிப்பாக அறிவிக்கப்பட்ட 2 திட்டங்களை மட்டும் அதிலே சேர்த்து பழைய 2025-26 கொள்கை விளக்க குறிப்பு இப்பொழுது 2026-27 புள்ளி விவரங்கள் இல்லாத கொள்கை விளக்க குறிப்பாக இந்த மின்வாரியத்துடைய கொள்கை விளக்க குறிப்பு அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 3437 கேங்மேன்களுக்கு 18/6/2026 ஊர் மாறுதல் செய்ததாக, பணியிட மாறுதல் செய்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு வரைக்கும் அவங்கெல்லாம் விடுவிக்கப்படலை. உத்தரவு தான் போட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களாம் விடுவிக்கப்படலை. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் பணியிட மாறுதல் செய்யப்பட்டவுடன் விடுவிக்கப்பட்டு அவர்கள் எந்த இடத்திற்கு பணியிட மாறுதலை பெற்றார்களோ அந்த உரிய நேரத்தில் சென்று அவருடைய பணியை சேர்வதற்கான வாய்ப்பை தந்த அரசு திராவிட மாடல் அரசு. எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 20/6/2021 அன்று மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையத்தை 949879 இந்த எண் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 3.5 கோடி மின் நுகர்வோரும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் பொதுமக்களுக்கும் மின் வாரியத்திற்கும் ஒரு பாலமாக அமையக்கூடிய வகையில் மின்னகத்தை மாண்புமிகு தளபதி அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த மின்னகம் குறித்து இந்த கொள்கை விளக்க குறிப்பில் ஒரு வரி ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை. பொதுவாக எதற்காக இந்த மின்னகம் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு மின் நுகர்வோர் தன்னுடைய வீடு ஒரு பக்கம் இருக்கும், விவசாய நிலம் ஒரு பக்கம் இருக்கும், தொழிற்சாலை ஒரு பக்கம் இருக்கும். ஆக 3 இடங்கள் இருக்கின்ற பொழுது 3ம் வேறு வேறு அலுவலகம், மின்வாரிய அலுவலகத்தில் மின் இணைப்பை பெற்றக்கூடிய இடமாக இருக்கும். அவர் அங்கு இருக்கக்கூடிய புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் 3 புகார் எண்களை கையிலே வைத்துக்கொண்டு 3ம் தனித்தனியாக புகார் தெரிவிக்கக்கூடிய சூழலை கலைத்திட வேண்டும். ஒரே எண் மூலமாக 3.5 கோடி மின் நுகர்வோர்களும் தங்களுடைய குறைபாடுகளை, மின்சாரம் சார்ந்த குறைபாடுகளை தெரிவிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு மின்னகத்தை தொடங்கி வைத்தார்கள். ஆனால் அந்த மின்னகம் செயல்படுமா, செயல்படாதா, எவ்வளவு புகார்கள் வரப்பெற்றன, அதற்கு தீர்வு காணப்பட்டது எவ்வளவு என்ற புள்ளி விவரங்கள்லாம் இந்த கொள்கை விளக்க குறிப்பிலே இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்கள் மின்னகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட புகார்களுக்கு 99.8 விழுக்காடு புகார்களுக்கு உரிய காலத்தில் தீர்வு கண்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரை மின்சார உற்பத்தி ஒரு பக்கம் அதிகரிப்பு, இணைக்கப்பட்டிருக்கின்ற கனெக்டட் லோடு மின் பளு என்பது 2016-21 20,754 இருந்தது. 2021-25 23,158 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கின்றன. உச்ச மின் தேவையை பொறுத்தவரை 2024-25 ஆண்டில் 20,830 மெகாவாட்டாகவும், ஒரு நாளடைய மின் நுகர்வு என்பது 2025 446 மில்லியன் யூனிட்டாகவும் உயர்ந்து ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்திய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதே போல 20 நிமிடங்களை தாண்டி விட்டீர்கள். ஒரு 2 நிமிஷம் முடிச்சிருங்க.
பொதுவாக ஒரு அரசு எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய இடமாக மின்சாரத்துறை விளங்குகின்றன. நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதில் அந்த சிறப்பு கவனத்தை பெறக்கூடிய வகையில் மின் விநியோகத்தினுடைய மின் நுகர்வினுடைய அதிகரிப்பு எந்த அளவிற்கு தொழில்துறையில் அதிகரிக்கிறதோ அதை பொறுத்துதான் தொழில்துறையினுடைய வளர்ச்சியும் அமைந்திருக்கும். அந்த வகையில் எல்டி தொழிற்சாலையினுடைய மின் நுகர்வு 2019-20 7,315 மில்லியன் யூனிட் என்பது 2025-26 8,500 மில்லியன் யூனிட்டாகவும், ஹெச்டி தொழிற்சாலையுடைய மின் நுகர்வு என்பது 2018-19 26,532 மில்லியன் யூனிட் என்பது 2025-26 36,000 மில்லியன் யூனிட் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றன. அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை வடசென்னை அனல் மின் நிலையம் ஸ்டேஜ் 3 பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். அதேபோல உடன்குடி அனல் மின் நிலைய திட்டம், எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு அனல் மின் திட்டங்களை முன்னெடுத்து அதை விரைவாக முடித்திட வேண்டும் என்று தொடர்ந்து மின்சார வாரியத்தை கண்காணித்து அதற்கு செயல் வடிவம் தந்த அரசு திராவிட மாடல் அரசு. அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அனல் மின் நிலையங்கள் மூலமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் மூலமாக 2020-21 ஆண்டு 15,554 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் 2023-24 25,516 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்து படிப்படியாக தன்னுடைய சொந்த உற்பத்தியை அதிகரித்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதேபோல காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் 1 கல்லானை சார் ஒரு நிமிஷம் சொல்லி முடிங்க. காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் 1/4/2021 8,565 மெகாவாட். இது தற்பொழுது 11,686 மெகாவாட். 5 ஆண்டுகளில் 3,121 மெகாவாட் அளவிற்கு காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் உயர்ந்திருக்கின்றன. அதேபோல ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் அதனுடைய நிதிநிலையை பொறுத்து அதனுடைய செலவினங்கள், வருவாய் போன்றவற்றை பொறுத்து அமைகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தேவையான அந்த நிதிகளை தந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தை காப்பாற்றிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதற்கு காரணம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கான அந்த வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளிகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கான நிதிகளை முழுமையாக தந்து அந்த மின்சார வாரியத்தை காப்பாற்றி தந்தார். நான் இதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2016-21 வருவாய் பற்றாக்குறை 58,534 கோடி மின் வாரியத்தினுடைய இழப்புகள். அதே 2021-26 34,447 கோடி. குறிப்பாக 2020-21 14,542 கோடி மின் வாரியத்தினுடைய நஷ்டம். அது 2025-26 933 கோடியாக குறைத்து காட்டிய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டி காட்டுகின்றேன். அதாவது வாரியத்தினுடைய செயல்பாட்டுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நேரத்தில் அருமை கருதி நிறைவு செய்கின்றேன். உலர் சாம்பல் விற்பனை நம்முடைய அனல் மின் நிலையத்தில் அது 2020-21 ஒரு வருஷம் 92 கோடி வருமானம். அதே 2024-25 241 கோடி வருமானம். வட்டியை குறைப்பது, செலவினங்களை குறைப்பது, அதேபோல மற்ற சிக்கன நடவடிக்கைகள் மூலமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய இழப்புகளை குறைத்து அதற்கான திட்டங்களை முன்னெடுத்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டி காட்டுகின்றேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலமாக எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்தி ஒரே லைன் தான் சார், ஒரே வரி. இறுதியாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் 2,47,000 கோடி என்று பல்வேறு காலகட்டங்களை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் 1,59,000 கோடியாக இருந்தது. ஒரு ஆண்டுக்கு 15,000 கோடி வட்டி கட்டி அந்த கடன் சுமை அதிகரித்திருக்கின்றன. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இறுதியாக, தாவேக அரசில் 5 ஆண்டுகள் மின் வாரியத்தில் கடனே வாங்க மாட்டீர்களா? கடன் அதிகரிக்காதா? புதிய திட்டங்களுக்கு அரசு நிதிகளை கொடுக்குமா? அல்லது முதலமைச்சரிடத்தில் நிதிகளை கேட்டு மின் வாரியத்தினுடைய கடன் சுமை ஏறாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களா என்பதை மட்டும் இந்த பேரவைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு, தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு மின்வெட்டில்லாத மாநிலமாக, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிய அரசாக
திராவிட மாடல் அரசை நடத்தியவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த பேரவைக்கு தெரிவித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர், மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது 5 வருஷத்தில் 4 அமைச்சர் நாங்கள் ஒரு இப்போ பார்க்குறோம். இப்போ தாவேக அரசு எத்தனை அமைச்சர்கள் மாற்றுறீங்களா, இல்லை எல்லா அமைச்சர்களும் அப்படியே இருப்பாங்களா, எந்த மாற்றமும் இருக்காதாங்கிறத மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. அது முதலமைச்சருடைய சிறப்பு. இது யார் அமைச்சராக இருக்க வேண்டும், எந்த துறைக்கு யார் அமைச்சராக இருக்க வேண்டும், முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அது ஆகையால ஒரு துறையில் அதாவது சொல்லுகின்ற பொழுது கருத்துக்கள் அது போக்குவரத்து துறையில் அதிக ஆட்கள் எடுத்தாங்க, இதில் ஒரு சரியான ஒரு சட்டமன்றத்தினுடைய நிகழ்வாக தெரியல. அது நாங்களும் சொல்ல முடியும். நீங்க இது வரைக்கும் எஸ்சி கூட்டமே நடத்தல, மின் விநியோகத்தில் மின்சார விநியோகத்தை செய்வதற்கான கூட்டமே நீங்க நடத்தல, அப்புறம் எப்படி சீரான மின் விநியோகம் செய்ய முடியும்? அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு ஏற்படுது. லேசா மழை பெஞ்சா சென்னையில 2 நாளா மழை இல்ல, கரண்ட் இல்ல. மின்துறை யதார்த்தம் சொல்றேன்.